அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அங்கிங்க நாதபடி எங்கும் சூழ்ந்தாலும் ஏக இறை அல்லாஹுவின் திருப்பெயரால் தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக புனித பயணம் மாத இதழின் ஆசிரியர், சுன்னத் வல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜமாலி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்க்கலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே முதல் நேயராக என்ன கேள்வியோடு வராங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் சீர்காழி புதுப்பட்டினம் ஹமீது அலி என்னுடைய பேரு. கேளுங்க, கேள்வி என்ன? டிவி சப்தத்தை எனக்கு இந்த இறைமறையின் வசனங்களுக்கு கேளுங்க. டிவி சப்தத்தை நன்றாக குறைத்துட்டு கேளலாம். இறைமறையின் வசனங்களுக்கு நேரடியான அர்த்தத்தை மட்டும் கூறி மக்களை திசை திருப்பும் வஹாபிகள் அதில் உள்ள இறை ஞானத்தை மட்டும் ஏன் உணர்வதில்லை? உதாரணமாக சூரத்துல் ஃபாத்தியாவில் பகிரங்கமான 1000 செய்திகளும் மர்மமான 1000 செய்திகளும் இருக்கிறதா நான் படிச்சிருக்கேன். அதனால்தான் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி ஊதுனா சிஃபாவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு விளக்கம் தருவோம் ஹஜரத். விளக்கம் தருவார்கள். குர்ஆனுடைய வசனங்களின் உட்பொருட்களை சில பேர் புரிய மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னீங்க. அப்புறம் சூரத்தில் ஃபாத்தியாஹுனுடைய மகத்துவத்தை சொல்லி அந்த சூறாவை ஓதுறதுனால ஷிஃபாவும் கிடைக்குது அப்படிங்கிற மேட்டரை நீங்கள் சொன்னீங்க. பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் சரி, அவங்கவுங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தவாறு தான் எதையும் அணுகுவாங்க. யாருக்கு இறைவனுடைய அனுக்கிரகமும் இறைவனுடைய அருளும் இருக்கிறதோ அவர்கள் தான் குர்ஆனை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிவார்கள். அதுவும் ஒரு நிஅமத்துங்க. இது இறைவன் தன் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கறான். மற்ற நிஅமத்துகளை எப்படி தான் நாடியவர்களுக்கு கொடுக்கறானோ, தன்னுடைய வேதத்தை உண்மையாக புரிகின்ற அந்த அறிவையும் ஆற்றலையும் தான் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கறான். ஆனால் இன்னும் சில பேர் அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு தவறான பொருள் கொண்டு வழிகடவும் செய்வாங்க. அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்ல, யுலில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. இறைவன் இந்த குர்ஆனை வைத்து நிறைய பேரை வழிகடக்கும் செய்கிறான், இதே குர்ஆனை வைத்து நிறைய பேருக்கு நேர்வழி காட்டவும் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி உண்மை உட்பொருளை சில பேர் புரியாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அது ஒரு மாபெரும் இழப்பு தான். அதனால நம்முடைய இமாம்கள் எல்லாம் ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களுக்கும் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் என்ன பொருள் கொண்டிருக்கிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். ஏன்னா அவர்களெல்லாம் இறைவனுடைய நியமத்தை பெற்றவர்கள், இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். அதனால அவர்கள் சொல்லுகிற விளக்கத்தை நாம் ஒப்புக்கொண்டு விட்டாலே போதுமானது, மாபெரும் விஷயமாகும். இப்போ வெளிப்படை வைத்துக்கொண்டு விளங்குறதால் தான் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், இறைவனுக்கே உருவம் உண்டு சொல்வதற்கே நாவு கூசுகிறது. இந்த இறைவனுக்கு உருமுண்டுங்கிற சித்தாந்தத்தை இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க. இந்த ஒரு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே நிறுவுவதற்காக அவர்கள் அடைந்த சோதனைகள் வேதனைகள் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு சித்திரவதைகள், சொந்த ஊரிலிருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். அவ்வளவு துன்பங்களையும் சுமந்து இந்த ஒரு மிகப்பெரிய தூய்மையான உலகத்தில் கூட அத்தனை பேரும் வியக்கக்கூடிய உருவமற்ற இறைவனை இஸ்லாமியர்கள் வணங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான சித்தாந்தத்தை உருவாக்கி காட்டினாங்க. அதுக்கு முன்பு இருந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறத இல்லாமல் ஆக்கினாங்க. ஆனா இன்னைக்கு குர்ஆனையும் அதீதை நாம் சொல்லுகிறோம் என்ற பெயரிலே ஒரு தவறான ஈமானையே பறிக்கக்கூடிய ஒரு நச்சு கருத்தை விதைக்கிறார்கள் என்றால் குர்ஆனுடைய வெளிப்படை அர்த்தத்தை வைத்துதான், அந்த உட்பொருளை விளங்கலை. உதாரணத்துக்கு அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா என்று சொல்லி காட்டுகிறான் இறைவன். ரஹ்மான் அரிசிலே ஆட்சி செலுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். இஸ்தவாவுக்கு ஆட்சி செலுத்துகிறாங்க அர்த்தமும் இருக்குது, அது அமர்ந்தான்கிற அர்த்தம் இருக்குது. இறைவனுக்கு எது பொருந்தும் அந்த பொருளை தான் கொடுக்கணும். ஒவ்வொரு வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும், ஒவ்வொரு மொழியிலும் அது உண்டு. அந்த வசனத்திற்கு அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து அர்த்தம் வைக்கணும். இறைவன் விஷயத்துல உட்கார்ந்தாங்கிற பொருந்துமா? உட்கார்ந்தாண்டால இப்போ உடல் தேவைப்பட்டு விடும், குறிப்பிட்ட இடத்திலே அமர்ந்து விடுகிறான். அப்ப இறைவனுக்கு வலது இடது முற்பகுதி பிற்பகுதி திசைகள் எல்லாம் உருவாகிவிடும்.
வேண்டும். அப்ப இறைவன் நம்மள மாதிரி ஒரு ஆள் ஆயிடுவான். இறைவன் திசைகளுக்கு அப்பாற்பட்டவன், இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். அப்படி இருக்கும் பொழுது அமர்ந்தாங்கிற இடம் பொருந்துமா? ஒரு மனிதனை பற்றி சொன்னா அமர்ந்தானா அவன் அமர்ந்தாங்கலாம். மனிதனுக்கு கூட எல்லா இடத்தையும் அமர்ந்தான் வைக்க முடியாது. ஒரு நாட்டினுடைய மன்னரை பற்றி வரும் பொழுது அல்லல் அரிசி இஸ்தவான்னு சொன்னா அங்க ஆட்சி கட்டில் அமர்ந்தான் அந்த மன்னனா இருந்தா கூட அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா அதே நேரத்தில் இறைவன் விஷயத்துல இஸ்தவாவுக்கு அமர்ந்தான் உட்கார்ந்தான், இஸ்தவாவுக்கு இருக்கிற அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் வச்சு வேற அர்த்தம் தெரியாததுனால தங்களுடைய ஈமானையே எழுந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள். இவர்களையெல்லாம் அல்லாஹு தாலா உண்மை பொருளை விளங்க வைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். நீங்க சொல்ற சூரத்து ஃபாத்தியா மகத்தானது, அதுல சந்தேகமே கிடையாது. அந்த சூரத்து ஃபாத்தியா இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இதற்கு முன் உண்டான வேதங்களில் கூட இறைவன் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் இந்த சூரத்தில் ஃபாத்தியா தான். இப்ப மற்ற சூறாக்கெல்லாம் நமக்கு மட்டும் வழங்கப்பட்டது, சூரத் ஃபாத்தியா அப்படி கிடையாது. முன்னுண்டான வேதங்களிலும் இந்த சூறா உண்டு. அது எந்த இதே அரபியில இருக்காது, அந்த மொழியில இருக்கும். ஆனா இந்த அத்தியாயம் அங்கேயும் உண்டு, அவ்வளவுப்பட்டது. அது ஷிபா கொடுக்கறதுனால தான் அதுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அந்த அல்ஹம்து சூறாவுக்கு ஃபாத்திஹா நம்ம ஒரு பேர் கொடுக்கிற மாதிரி இன்னும் பல பேர்கள். அதுல ஒரு பேரு தான் சூரத்து ஷிஃபா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. நிவாரணம் அளிக்கும் சூரா என்றே பேர் இருக்கிறது. அந்த சூறாவை ஓதி பார்த்ததுனால ஒரு ஊருடைய தலைவருடைய விஷம் ஒரு விஷ ஜந்து தீண்டிருச்சு காலில். சஹாபா பெருமக்கள் அந்த சூறாவை ஓதி ஊறாங்க. அதன் மூலம் அந்த விஷமே அகன்று விட்டது. அதற்கு சந்தோஷமாக ஒரு ஆட்டு மந்தையே பரிசாக கொடுத்தார்கள் அந்த ஊர் மக்கள் அப்படிங்கிற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால உண்மையை புரிந்து நடக்கின்ற ஒரு தௌஃபீக்கை இறைவன் எல்லா மக்களுக்கும் வழங்கிடுவானாக. மிக சிறப்பான ஒரு விளக்கம் தந்தீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. கேளுங்க, கேள்வி என்ன கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எப்படி ஓகே ஓகே விளக்கம் தருவார்கள். உங்களுடைய கேள்வி இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் பிறந்த நாள் கொண்டாடலாமா, அந்த பிறந்த நாளின் போது கேக்கு வெட்டுறாங்களே அது கூடுமா அப்படி கேட்டுக்கிறீங்க. இந்த ரெண்டுமே இல்லைங்க நம்முடைய மார்க்கத்தில். பிறந்த நாள் விழா கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அதற்காக கேக் வெட்டுவது அப்படிங்கிறதும் கிடையாது. இன்னும் ஒரு சில செயல்பாடுகளை செய்வாங்க, மெருகுத்திரை வைப்பாங்க, அது எரிய வைப்பாங்க, அப்புறம் ஊதி அணைப்பாங்க. இதுவும் கூட நம்ம இஸ்லாத்திலே கிடையாது. இதுவெல்லாம் பிற சமூகத்து கலாச்சாரங்கள் நம்முடைய மார்க்கத்தில் இதில் இல்லை. அதே நேரத்தில் நான் இன்னைக்கு பிறந்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் சந்தோஷத்தில் ஒரு ஆள் சாக்லேட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா எந்த நாளும் கொடுக்கலாம், அந்த நாளும் கொடுக்கலாம் அடிப்படையில் நம்ம கூடுமே தவிர இல்லை இந்த அன்னைக்கு தான் கொடுக்கணும் மற்ற நாளில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் கூடாமல் போயிடும். மற்ற நாட்களில் ஒரு சந்தோஷம் சாக்லேட் கொடுக்குறோம் கூடும் தானே. அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்த அன்னைக்கு இந்தாங்க ஒரு சாக்லேட்டு கொடுத்தாக்கா சரி எல்லா நாட்களிலும் கூடுமானது, இந்த அன்னைக்கு ஒரு கொடுக்குறாரு கூடும் அப்படிங்கலாம். ஆனால் அந்த அன்னைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு வரையறை பண்ணி மற்ற நாள் கொடுக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் கூடான்னு வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கேக்கு வெட்டுறது இந்த மெழுகுத்திரை எரி வைக்கிறது அப்படிங்கிறது மார்க்கத்தில் அறவே கிடையாது. இதை செய்யவே கூடாது, மாற்று மத கலாச்சாரம். இப்போ பிறந்த நாள் விழா கொண்டாடுவது கூடாதுங்கிறது இப்போ நீங்கள் சொன்னது நான் சொன்னது இந்த செயல்பாடுகள் தான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அப்படின்ட்டு எல்லா ஊர்லையும் கொண்டாடுறாங்கல்ல, அந்த செயலுக்கும் இப்போ நம்ம பேசிக்கொண்ட செயலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அதனால பிறந்த நாள் விழா கூடாதுன்னு சொன்னதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடும் கூடாதுன்னு நம்ம வழங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த பிறந்த நாள் விழாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழாவில் நம்ம என்னென்ன கேக்கா வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம் அல்லது மெழுகுத்திரை எரிய வச்சு நம்ம அணைய வச்சுக்கிட்டு இருக்கோமா? இதுக்கு சம்பந்தம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறோம், ஒரு சில உலமா பெருமக்களை கூப்பிடுறோம், அவங்க மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, குர்ஆனை எடுத்து சொல்றாங்க. இது மார்க்கத்தில் இருக்கக்கூடியது, இதைத்தான் நம்ம செய்யறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நம்ம பெற்றதற்கு மகிழ்ச்சி வெளிப்படுத்தும் வகையில் அந்த அன்னைக்கு புத்தாடை புனைந்து சந்தோஷமா இருக்கிறோம். இது மார்க்கத்தில் உண்டு. இப்போ நம்ம பேசிக்கொள்ற பிறந்த நாள் விழாங்கிறது வேற. இது இந்த கேக்கு வெட்டுறது, மெழுகுதிரி ஏறி வைக்கிறது, இது அறவே கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஏன்னு கேட்டால் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இன்னொன்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம பேசிக்கொண்ட பிறந்த நாள் விழாங்கிறது வருஷத்தை ஒரு தடவை தான். ஜூன் 16ஆம் தேதி ஒரு ஆள் பிறந்தான்னு சொன்னா அன்னைக்கு தான் அதை கொண்டாடுறாரு. அப்ப நம்ம பேசிக்கொண்ட முறைப்பிரகாரம் செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுறோமே, ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறை மட்டுமா வருடம் முழுவதும் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல கூட நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், நாளைக்கு நடக்குது,
ஞாபகப்படுத்திக்க நடக்குது. பிறந்த நாள் விழா தான். அவங்க ரபியுல் அவ்வல் பிறந்தாங்க, மற்ற நாள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப நாம் பேசிக்கொண்ட பிறந்த நாள் விழாவுக்கும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஊரும் கொண்டாடுகிறோமே, அந்த பெருநாள் விழாவோ பிறந்த நாள் விழாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேறு இது வேறு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். சிறப்பான ஒரு விளக்கம் தந்தீங்க. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தீன் ஒளி நிகழ்ச்சி தொடரும். கேள்விகளோடு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தீன் ஒளி நிகழ்ச்சி தொடர்கிறது. தங்களிடத்துல ஒரு சிறிய கேள்வி. அதாவது இடைவேளைக்கு முன்னாடி நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்க, இந்த கேக்கு வெட்டி இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது அப்படின்னு. இன்னொரு பழக்கம் நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு மௌலிது ஷரீஃப் அல்லது ஸலவாத்துன் நாரியா அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பது, இந்த பழக்கம் இருக்குது. இது பற்றி தாங்கள் தாராளம் செய்யலாம். ஏன்னா தர்மங்கள் செய்யறதுங்கிறது எல்லா நாட்களையும் செய்யதான் செய்யறோம், அந்த அன்னைக்கு செய்யறோம். இப்போ மௌலிது ஓதுறது, சலாத்து ஓதுறது மற்ற நாட்களையும் செய்யதான் செய்யறோம், அந்த அன்னைக்கு செய்யறோம். அதான் தாராளமாக கூடும். நம்ம அந்த அன்னைக்கு செய்வதுங்கிறது பிள்ளைக்காகத்தான், பிறந்த நாளுக்கு. இப்போ என்ன, நம்ம இறைவன்கிட்ட வந்து அந்த குழந்தைய துவா செய்யறோம், சும்மா கேட்காம மௌலிது சலவாத்துல ஓதிட்டு அல்லாட்ட கேட்கிறோம். அதே போல ஏழை எளியோருக்கு தர்மங்கள் செய்துட்டு அதன் மூலம் இறைவன்கிட்ட நம்ம துவா செய்யறோம். அதனுடைய நன்மையின் அடிப்படையில், குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு அடிப்படையில், ஆக சில இபாதத்துக்களை தான் நம்ம செய்யறோம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. சிறப்பான விளக்கம் தான். நீங்க அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, சத்தமா பேசுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஓகே, அந்த நேயருடைய சப்தம் விளங்கல. ஹலோ. இன்னொரு கேள்வி தங்களிடத்துல. அதாவது ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அதாவது பள்ளியில் நம்ம தொழுகிறதுக்கும் வெளியில கம்பெனிகள்ல வந்து தொழுவதற்குன்றே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லையா? இது போன்ற இடங்கள்ல கம்பெனிகள்ல தொழுகிறதுக்கும் உள்ள வித்தியாசம், நன்மைகள் எதுவும் வேறுபாடு இருக்கா? பள்ளிவாசலுடைய அந்த சவாபு இங்க கிடைக்காது. ஜமாத்தாக நம்ம தொழுகிறோம். அப்படிங்கும் பொழுது அந்த ஜமாத் தொழுந்தாக்க 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நன்மை கிடைக்கலாம். இப்ப நம்ம சொல்ல குறிப்பிடங்கள்ல ஜமாத்தானது. மற்றபடி தனி வீட்டில் தொழுதா எப்படியோ அதே போலதான் நம்ம ஆபீஸ்ல தொழுதாலும் மற்ற தொழுதாலும், பள்ளியில தொழுதா மட்டும் அது சிறப்பு வேறு. இப்ப இன்னும் சில இடங்கள்ல தொழுவதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு ஆபீஸ்கள்ல தொழுகை இடம் அப்படின்ட்டு. அது பள்ளியுடைய சட்டம் அதுக்கும் வராது. இப்ப அங்க போய்கிட்டு ஒரு ஆள் எழுத்துக்காக இருக்க முடியாது. தொழுவதற்காக ஒரு இடத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இல்ல தொழுகைக்காகத்தானே அது வந்து மஸ்ஜித் ஆகாது. ஆனா மஸ்ஜிதாக அது அந்த இடத்தை வக்ஃப் பண்ணிட்டா அதுல எழுத்துக்காக இருக்கும். சிறப்பான விளக்கம். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். பேர் சொல்லுங்க. முகமது சயீத். கேளுங்க, கேள்வி என்ன? ஹலோ, கேளுங்க. அதாவது அசருடைய ஃபர்ல் தொழுவதுக்கு பின்னாடி குர்ஆனுடைய ஆயத்து ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்குண்டான விளக்கம் தெரியும். என்ன இது? குர்ஆன் வசனங்களா? ஆமா, குர்ஆனுடைய வசனங்கள். குர்ஆன் ஓதலாமா? ஓகே, விளக்கம் தருவார்கள். அதான் உங்களுடைய கேள்வி. அசர் தொழுத பிறகு குர்ஆனை ஓதலாமா என்பதுதான். தாராளமாக ஓதலாம். ஏன்னா குர்ஆனை ஓதுவதற்கு எந்த நேரத்தையும் மார்க்கம் வகுத்து தரல. இறைவனோ இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இந்த நேரங்கள்ல தான் குர்ஆனை ஓதணும், இந்த நேரங்களில் ஓதக்கூடாது என்று நமக்கு சொல்லலை. இருக்கிற எல்லா நேரங்களும் ஓதிக்கொள்ளலாம். ஆனா நிலைப்பாடுகள்ங்கிற வேற நிலைமைகள் ஒண்ணு இருக்குது, அதுல தடை இருக்குது. உதாரணத்துக்கு ஆணோ பெண்ணோ குளிப்பு கடமையான நிலையில இருந்தாங்க, அப்போ அவங்க ஓதக்கூடாது. அது மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, திருமையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது போல ஒரு பெண்மணி வந்து மாதவிடாய் நிலையில இருந்தாங்க, அந்த நிலையில இருக்கும்போது குர்ஆன் ஓதக்கூடாது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அவருடைய நிலைப்பாட்டை கவனித்து தான் நாம் ஓதுகின்ற அந்த காலம் இருக்கிற 24 ஹவர்ஸ்ல காலை பகல் இரவு மாலை இதுல எந்த நேரங்களும் ஓதலாம். ஆனா பெரியவர்கள் அந்த காலத்துல இந்த மக்ரிபுக்கு நெருக்கமான நேரங்கள்ல ஓத வேண்டாம் என்று சொல்லி தந்திருப்பாங்க. அது வந்து மார்க்கத்தின் அடிப்படையில இல்ல, உலக இந்த நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்காக, உடல் உறுப்புகள் வந்து பாதிப்படக்கூடாது. காரணம் வந்து அந்த மக்ரிபுடைய நேரங்கிறது கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்கும், மங்கலான வெளிச்சம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் ஒரு ஆள் எழுத்த பார்த்து அவருடைய கண்ணுடைய ஒளிக்கு பார்வைக்கு பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு டாக்டர்கள் கூட அதான சொல்றாங்க,
கம்மியான டிம்மான வெளிச்சத்துல நீங்க படிக்காதீங்க புஸ்தகத்தை, நல்லா வெளிச்சமா இருக்கிறத படிங்கன்னு சொல்றாங்க. காரணம், அந்த வெளிச்சம் கம்மியா இருந்து படித்தா அதன் மூலம் நம்முடைய கண்ணின் பார்வைக்கு பாதிப்பு ஏற்படும். இன்னும் டாக்டர்கள் சொல்றாங்க, நம்ம பெரியவங்களும் அந்த கருத்துல சொல்லியிருப்பாங்க. ஏன் அதுவும் அசரு பிறகு உள்ள நேரம் தானே, ஏன்னா மகிழ்வுக்கு நெருக்கமான நேரம், சூரியன் மறைகிற நேரம், வெளிச்சம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த காலத்துல வீட்டுல நம்ம அந்த நேரத்தை ஒன்னா கூட நல்ல வெளிச்சம் இருக்க டியூப் லைட் போட்டுக்கிறோம், நமக்கு இரவு கூட பகல் மாதிரி தான் இருக்கு வெளிச்சம், அதே ஒரு விஷயம். அந்த காலத்துல அப்படியெல்லாம் வெளிச்சம் கிடையாதுங்க, இரவு நேரத்தை கூட சாதாரண ஒரு விளக்க வச்சுதான் செய்வாங்க. அப்ப இந்த மங்கலான வெளிச்சம் உள்ள நேரத்துல ஓதுனா கண்ணுக்கு பாதிப்புங்கிற அடிப்படையில சில பெரியவர்கள் இந்த நேரத்தை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கூட அசர் தொழுத உடனே கிடையாது, மகரிபு நெருக்கமான நேரத்துல. அசர் தொழுத பிறகு கூட நல்ல வெளிச்சம் உள்ள நேரமெல்லாம் இருக்கத்தானே செய்யுது, அந்த நேரம் சொல்லி இருப்பாங்க யாராவது. இதை சில பேர் அப்படியே செய்தியை பரப்பி விட்டு அசர் பிறகு ஓதக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது அப்படிங்கிற இந்த தகவல் தவறாக பரவி விட்டது. மார்க்கத்தை எந்த தடையும் இல்லை, தாராளமாக ஓதலாம். அருமையான விளக்கம் தந்தீங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து ரஹ்மான் பேகம் பேசுறேங்க. கேளுங்கம்மா, கேள்வி என்ன? அதாவது அல்லாஹ்வுக்காக தான் எதா இருந்தாலும் தொழுகணும் அப்படின்னு சொல்றாங்க அஜத்துமார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரால தொழுகிறதோ, பாத்திமா ஆச்சர் அவர்கள் பேரால வெள்ளிக்கிழமை தொழுகிறதோ கூடுமா, இல்ல அவங்க பேரால யாசின் தான் ஓதணுமா அப்படிங்கறது விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். அதாவது நம்ம நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவோ, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காகவோ, அல்லது மற்ற நபிமார்கள் வலிமார்களுக்காகவோ இப்போ நம்ம யாசீனை ஓதுறோம், இப்படி அவங்களுக்கு இதை மட்டும்தான் செய்யணுமா, அல்லது அவங்களுக்காக நம்ம தொழவும் செய்யலாமா? சில பேர் சொல்றாங்களே தொழுகை என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும்னு, அப்படின்னு தான் நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க. தொழுகை மட்டுமல்லங்க, எந்த வணக்கமா இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்யணும். வணக்கம் என்றாலே அல்லாஹ் ஒருவனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அது தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், ஜக்காத்தா இருந்தாலும், ஹஜ்ஜா இருந்தாலும். இப்ப யாசின் ஓதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். ஏன் யாசின் ஓதுறங்கிறது குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஓதுறது இபாதத்து, வணக்கம். வணக்கமெல்லாம் அல்லாஹ்விற்கு. அப்ப எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், சந்தேகமே கிடையாது. அந்த வணக்கத்தின் மூலம் கிடைக்கிற நன்மையை தான் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு, முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வணக்கத்தின் மூலம் கிடைக்கிற நன்மையைத்தான் சேர்க்கிறோமே தவிர நாம் செய்கிற எல்லா வணக்கமும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஹஜ்ஜுன்னு வச்சுக்கிறோங்களேன், பதிலி ஹஜ்ஜு. பதிலி ஹஜ்ஜுன்னா இன்னொருக்கா போய் ஹஜ்ஜு செய்வது. அப்போ அந்த நேரத்தில் போய் என்னங்க ஹஜ்ஜெல்லாம் வணக்கமாச்சு, அல்லாவுக்கு தான் செய்யணும், இவருக்கா போய் செய்றீங்களே அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. ஏன்? அதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாவுக்காக தான் அந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கம். ஆனா அந்த நன்மை யாருக்கு, யாருக்கான பதில் ஹஜ்ஜு செய்யறோமோ அவருக்கு நன்மை அப்படிங்கிற அடிப்படையிலே தான். அதே போல நோன்பு வைக்கிறோம். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய உறவினர்கள் யாராவது மௌத்தாயிட்டா அவங்களுக்கு நோன்பு கடமையா இருந்தா அவங்களுக்கா நோன்பு வைங்க என்ன நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நோன்புங்கிற வணக்கம், வணக்கம் அல்லாஹ்வுக்கு. அப்ப இறந்து போனவங்களுக்காக வேண்டி வைங்க நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னா எந்த கருத்துல? அல்லாஹ்வுக்காக தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். நியத்துல கூட அப்படித்தானே செய்வோம். நவைத்து சோமகதீன் அன்னதாயி ஃபர்லு ரமலானி ஹாதி சனத்தி லில்லாஹி தஆலா அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அந்த நியத்திலேயே. ஏன் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா, அந்த நியத்து வைக்கிறதே எத்தனை பேர் தெரியாம இருக்குது, யாருக்கு அந்த வணக்கத்தை செய்யறோங்கிறதே தெரியாது. அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லி தந்தாங்க, அல்லாஹ்விற்காக அப்படிங்கிறத நியத்தை நம்ம வைக்கிறோம். சரி, இப்ப நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இறந்து போனவங்களுக்காக நீங்க நோன்பு வைங்க, அவங்க நோன்பு கடமையா இருந்தா அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அல்லாஹ்வுக்காக அந்த நோன்பு வைக்கிறோம், அதனுடைய நன்மையை இறந்து போனவங்களுக்கு சேர்க்கிறோம். இப்படித்தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். நோன்பா இருக்கட்டும், குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும். நீங்க சொல்ற தொழுகை கூட அப்படித்தான். இப்ப தொழுகை கூட இப்ப காலை நேரம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது, நீங்க தொழுவுறீங்கன்னு வச்சிருங்க. ஒரு 10 ரக்காத் தொழுவுறீங்க, அல்ல 20 ரக்காத் தொழுவுறீங்க. அந்த தொழு யாருக்கு தான் தொழுவணும்? அல்லாஹ்வுக்கு தான் தொழுவணும். ஏன்? நம்ம நியத்து வைக்கும் போது அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சு தான் தக்பீர் கட்டிங்க, அல்லாஹ்வுக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு தான் தொழுவுறோம். நம்ம இந்த தொழுததுனால அல்லாஹ் நமக்கு நன்மையை தர்றான்ல, அந்த நன்மையை தான் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம். தாராளமா சேர்த்து வைக்கலாமே. அந்த நன்மையை தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம், தாராளமா சேர்த்து வைக்கலாம். இப்ப அதனால சில பேர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக தானே தொழுவணும், ஏன்னா நபிகள் யாருக்கா தொழுவுறீங்கன்னு. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, வணக்கம் அல்லாஹ்வுக்கு தானே செய்யணும், ஏன் நபிகள் யாருக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அப்படி செய்யறது இல்லை. எந்த வணக்கமான அல்லாஹ்வுக்கு தான். இப்போ தாங்க கேட்டீங்க, அப்போ யாசின் சூரா மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு செய்யணுமான்னு கேட்டீங்க.
அந்த யாசின் சூரா ஓதுறந்தாலும் யாருக்காக தான் ஓதனே? அல்லாவுக்காக தானே ஓதணும் அந்த வணக்கத்தை. அந்த வணக்கத்தின் மூலம் கிடைக்கிற நன்மை தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. அதனால இப்போ குர்ஆன் ஓதி அந்த நன்மையும் சேர்த்து வைங்க, அதே போல திக்ர் செஞ்சு அந்த நன்மையும் சேர்த்து வைங்க, தர்மங்கள் செய்து அந்த நன்மையும் சேர்த்து வைங்க, தொழுது கூட அந்த தொழுகையின் நன்மை கூட நம்ம சேர்த்து வைக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல தொழுகிறோண்டு, தொழுவுங்க, அது அல்லாவுக்காக தொழுவுங்க. அந்த கிடைக்கிற நன்மை அல்லாட்ட முறையிடுங்க, இறைவனை இப்ப நான் தொழுதேன்னு அந்த தொழுகையின் நன்மையை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்து வைப்பாயாக, அந்த நன்மையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு துவா செய்யுங்க. அதனால எந்த வணக்கம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, எந்த வணக்கத்தை செய்தும் அதோட நன்மையை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் மற்ற வழிமார்களுக்கும் தாராளமா சேர்த்து வைக்கலாம். மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அருமையான ஒரு விளக்கம் தந்தீங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கம் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து முஸ்தபா பேசுறேங்க. கேளுங்க, கேள்வி என்ன? அதாவது பெண்கள் தொழுகும் போதுங்க பாங்கு, அதே போல உங்களுக்கு காமத்து மத்த மடிக்கிறது எல்லாம் எப்படி உடையெல்லாம் எப்படி இருக்குன்னு என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, விளக்கம் தருவார்களா? பெண்கள் தொழும் போது அவங்க பாங்கு எக்காமத்தெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அப்போல உடை சம்பந்தமா கேட்டுக்கிறீங்க. பாங்கு எக்காமத்து அப்படிங்கிறது பெண்களுக்கு கிடையாதுங்க. அவங்க சொன்னா குற்றம் இல்லை, அது வேறு விஷயம். சொல்வது சுன்னத்து அல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான் சுன்னத்து. ஆண்களுக்கு நம்ம ஜமாத்தாக நடைபெறும் போதுதான் நம்ம நினைக்க தேவையில்லை, தனியா தொழுதாலும் சரிதான். இப்போ ஒருவர் பள்ளிக்கு போகவே இல்லை, வீட்டில தான் தொழுவுறான்னு வச்சுக்கிறோங்களேன். வீட்டில் தொழுவுறாரு, லொஹரை தொழுவ போறாரு. அந்த லொஹருக்கு முன்னால அவர் பாங்கு சொல்லிக் கொள்ளணும், சுன்னத்து இருக்குது. ஏன் இல்லை, பள்ளியாச பாங்கு தான் காதுல விழுந்துச்சே, அதை பார்க்க தேவையில்லை. காதுல விழுந்தாலும் சரிதான். நம்ம தொழுகைக்கு முன்னால நாமவே பாங்கு சொல்லிக் கொள்வது சுன்னத்து. அதே போல இக்காமத்தும் சொல்லி அப்புறம் தான் நம்ம தொழுவணும். சரி, ஒரு ஆள் பாங்கையும் சொல்லி இக்காம சொல்ல தொழுதாரு, கூடுமா? கூடும். ஆனா நன்மை கிடைக்காம, நன்மை குறைஞ்சு போகும். இந்த பாங்குடைய நன்மை எக்காம நன்மையெல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால தனியாக தொழுதாலும் கூட பாங்கு சொல்லணும், எக்காமத்து சொல்லணும். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அடியாரை புகழ்ந்து பேசும் பொழுது, ஒரு அடியார் வனாந்தரத்தில் இருக்கிறாரு, தொழுகை நேரம் வந்து விட்டது, பாங்கு சொல்லுகிறார், எக்காம சொல்லுகிறார், தொழுகிறார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு அடியார் பொண்ணு வந்து, அப்போ ஒரு அடியார் இருக்கும்போது அப்ப ஜமாத் இல்லைன்னு ஆகி போச்சு. அவரு பாங்கு சொல்லியாத மக்கள் கிடையாது, மக்கள் இருந்தா தானே பாங்கு சொல்லி கூப்பிடணும். அங்கே மக்களே இல்லையே, வனாந்தரம்ல. அப்போ ஏன் பாங்கு சொல்றாங்க? அது அல்லாஹ்வுடைய திக்ர், அது ஒரு வணக்கம் அடிப்படையில். எக்காமத்தும் அப்படிதான். அதனால ஆண்கள் அது ஜமாத்தா இருக்கட்டும், தனியா தொழுவட்டும், பாங்கு சொல்லி எக்காமத்து சொல்வது சுன்னத்து இருக்கிறது. பெண்களுக்கு பாங்கும் சுன்னத்தில்லை, எக்காமத்தும் சுன்னத்து கிடையாது. அதே சொன்னாக்க குற்றமும் இல்லை, அது வேறு விஷயம். இப்ப அடுத்ததா உடையை பத்தி கேட்டீங்க. பெண்கள் தொழும் பொழுது அவருடைய முகம், 2 மணிக்கட்டுகள், இவற்றை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் மறைத்தாக வேண்டும். ஷாஃபி மذஹபா இருந்தால் கால் பகுதியும் மறைத்தாக வேண்டும், தெரியக்கூடாது. ஹனஃபி மذஹபா இருந்தால் கால் பகுதி தெரிந்தால் பரவாயில்லை, ஆனால் கூட அதையும் மறைப்பது தான் சிறந்தது. அப்படிங்கிற அடிப்படையில முகம், 2 மணிக்கட்டுகளை தவிர தலை ஃபுல்லா முடிகள்லாம் தெரியாம முழுமையாக அது இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்தில் மட்டுமல்ல, சில பேர் தொழில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் மறைச்சுதான் இருக்கு. இந்த ருக்குவுக்கு சஜ்ஜாவுக்கு போகும்போது கையை கொஞ்சம் மணிக்கட்டுகளோட அதிகமா தெரிய ஆரம்பிக்கும், சில பேருக்கு கால் தெரிய ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் சாக்ஸ் போட்டுக்கிறானு. அதே போல கையை நல்லா நம்ம ருக்குவுக்கு மற்ற சஜ்ஜாவுக்கெல்லாம் குனிந்தாலும் கூட அந்த மணிக்கட்டு வரைக்கும் உள்ள பகுதி அகலாமல் இருக்கிற அளவுக்கு உடைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். இது இப்படி இருந்தால் தான் அவருடைய தொழுகை கூடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல விளக்கம் தந்தீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அந்த பெண்கள் தொழுகையை பத்தி சொன்னீங்க. இப்ப இக்காமத்து பாங்கு அவங்க சொல்றாங்க பெண்கள் சொல்ல, அந்த பெண்கள் விஷயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப பெண்கள் ஜமாத்தா தொழுவலாமான்னா தொழுவலாம். அவங்க பள்ளிக்கு வருவது நல்லதல்ல, இதை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, பெண்கள் தொழுவதற்கு வீடுகள் தான் சிறந்தது. அப்படி வீடுகள்லையோ அல்லது அவங்க பெண்களுக்குன்னு ஒரு தைக்கால் போன்ற இடங்களுக்கும் அங்கேயோ ஜமாத்தாக தொழுதாக அதுக்குண்டான நன்மைகள் கிடைக்கும். அந்த பெண்களுக்கு ஆண் இமாமாக இருந்து கோமமா இருப்பாங்க. சரி, பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களில் ஒருவரே பெண்களுக்கு ஜமாத்தை நடத்தலாமா அப்படின்னு சொன்னா நடத்தலாம், மார்க்க அனுமதிக்குது. ஆனா அப்படி நடத்துவதா இருந்தா மற்ற இந்த ஆண்கள் தொழுகை நடக்கும் போது முன்னால போய் நிற்பாங்க இமாம், அவங்க அதுக்கு பிறகுதான் சஃபுகள்லாம் மக்கள் நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
சஃபோட சஃபா தான் இமாமா நிக்கிற பெண்களும் நிக்கணும். அவங்க தனியா முன்னால போய் நிக்கிறங்கிறது இல்லாம சஃபிலே ஒருவராக நின்று கொண்டு அவங்க அந்த மாதிரி செய்யலாம். அதே ஒரு பெண்மணி ஆண்களுக்கு இமாமாக இருக்க முடியாது, அதுவும் ஒரு சட்டம். ஓகே, சிறப்பான விளக்கம் தந்தீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அன்பார்ந்த நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பலவிதமான வினாக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். நானும் ஓரிரு வினாக்களை முன்வைத்தேன். மிக சிறப்பான தெளிவான விளக்கங்களை எதிர்த்தவர்கள் வழங்கினார்கள். கேட்டதின்படி நடப்பதற்கு அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் ஒளி வழங்கியோர்